கிரிராஜன் அவர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களே, இந்தியாவிலேயே புகழ்பெற்றிருக்கக்கூடிய பெருமதிப்பிற்குரிய மருத்துவர் பெருமக்களே, தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்களே, அரசு செயலாளர்களே, திருமதி காகர்லா உஷா ஐஏஎஸ் அவர்களே, முனைவர் செந்தில்குமார் ஐஏஎஸ் அவர்களே, திரு ஜெகநாதன் ஐஏஎஸ் அவர்களே, மாநகராட்சியோட ஆணையர் குமரகுருபரன் ஐஏஎஸ் அவர்களே, அரசு உயர் அலுவலர்களே, உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளே, என்னுடைய பேரன்பிற்குரிய கொளத்தூர் தொகுதி பெருமக்களே, தாய்மார்களே, நண்பர்களே மற்றும் தொலைக்காட்சி பத்திரிகை உலக நண்பர்களே, அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லாரையும் நம்முடைய தலைமைச் செயலாளர் அவர்கள் வரவேற்றார். ஆனால் நான் தான் வரவேற்கும் இடத்தில் இருக்கிறேன். ஏன்னா இது நம்ம தொகுதி. எப்பொழுதும் நான் என்னுடைய தொகுதி என்று நான் சொல்ல மாட்டேன். நம்ம தொகுதி என்று தான் சொல்லுவேன். அந்த உணர்வோடு கொளத்தூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரா, உங்கள் வீட்டு பிள்ளையா, உங்களில் ஒருவனாக இருந்து உங்கள் அனைவரையும் நான் மீண்டும் மீண்டும் வருக 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 என்று வரவேற்கிறேன். பொதுவாக என்னுடைய பிறந்த நாள் வரும்போது மக்கள் நலனுக்காக என் மனசுக்கு நெருக்கமான ஒரு திட்டத்தை தொடங்கி வைப்பது வழக்கமாக வைத்திருக்கிறேன். அதிலும் குறிப்பாக ஆட்சிக்கு வந்த உடனே நம்முடைய இளைஞர்களுக்கு ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காக, வேலை வாய்ப்புகளை அவர்களுக்கு ஏற்படுத்தி தருவதற்காக, திறன் மிக்கவங்களாக, எல்லா திறமைகளும் கொண்டவங்களாக வளர்த்தெடுக்கணும் என்று நான் நினைத்தேன். இதுக்காக என்னுடைய கனவு திட்டமான நான் முதல்வன் திட்டத்தை 2022 தொடங்கணும். அந்த கனவு திட்டம் நினைவாகி இது வரைக்கும் 41 லட்சம் பேருக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டு அவங்களில் 2,60,000 மேற்பட்ட இளைஞர்கள் முன்னணி நிறுவனங்களில் உயர் பணிகளுக்கு போயிருக்காங்க. அது மட்டுமல்ல, நான் முதல்வன் உயர்வுக்கு படி என்ற திட்டத்தின் மூலமாக உயர் கல்வியில் இடைநின்ற 77,000 மாணவர்கள் உயர்கல்வி பயில வழிவகை செஞ்சிருக்கிறோம். ஒன்றிய அரசு பணிகளுக்கு தயாராகும் நம்முடைய இளைஞர்களுக்கு நான் முதல்வன் போட்டித் தேர்வு பிரிவு மூலமாக ஊக்கத்தொகை வழங்குகிறோம். இப்படி நம்ம பசங்களோட கல்விக்காக செய்கிறதை விட எனக்கு என்ன மகிழ்ச்சி இருக்குது? அடுத்து 2023 விளிம்பு நிலை மக்கள் நலனுக்காக மனித கழிவை மனிதனே அகற்றக்கூடிய அவலநிலையை மாற்ற அதுக்கான கருவிகளை தந்து பணியாளர்களே தொழில் முனைவோர் ஆக்கும் திட்டத்தை அறிவித்தேன். அந்த திட்டத்தின் மூலமாக இது வரைக்கும் 202 பேர் தொழில் முனைவோர்களாக ஆகியிருக்காங்க. தூய்மை பணியாளர்களுடைய வாழ்வாதாரமும் மேம்பட்டிருக்கு. அடுத்து 2024 சென்னை மக்களுடைய குடிநீர் தேவையை தீர்த்து வைக்க நெம்மேலி கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய நிலையத்தை திறந்து வச்சேன். இதோட இந்த ஆண்டு நம்மோட கொளத்தூர் தொகுதியில் மாபெரும் மருத்துவமனையை கட்டி எழுப்பியிருக்கிறோம். இந்த மருத்துவமனை வடசென்னை மக்களுக்கு உயிர்காக்கக்கூடிய மருத்துவமனையாக காலகாலத்துக்கும் செயல்பட இருக்கு. வடசென்னையை வளர்ந்த சென்னையாக்க
நாம் எடுத்துக்கிட்டு வர்ற முயற்சிகளில் இந்த பெரியார் மருத்துவமனை என்பது ஒரு மைல்கல். வடசென்னையுடைய வளர்ச்சிக்காக நாம் எடுத்துகிட்டு வர முயற்சிகளில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தினமணி பத்திரிகையில் பாராட்டியிருக்கு. இந்த மருத்துவமனையை கம்பீரமாக உருவாக்கி தந்திருக்க, இதை முழு முயற்சியோடு ஈடுபட்டு எல்லா வகையிலும் துணை நின்று இருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்களுக்கும், அதேபோல் எந்த நேரத்திலும் சுறுசுறுப்பாக எல்லா விஷயங்களையும் தன்னுடைய கையில் ஒரு கம்ப்யூட்டரை போல வச்சிருக்கக்கூடிய நம்முடைய மா சுப்பிரமணியம் துறையினுடைய அமைச்சர் அவர்களுக்கும் தொடர்ச்சியாக எப்போ நான் குளத்தூருக்கு வந்தாலும் என்னோட வரக்கூடியவர் நம்முடைய மாவட்ட செயலாளர், இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராகக்கூடிய எனக்கு ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அறநிலைத்துறை அமைச்சர் செயல் வீரர் சேகர்பாபு அவர்களும் தொடர்ச்சியாக இதை கண்காணித்து இரவு பகலாக உழைச்சி வெற்றிகள் இருக்கக்கூடிய மாண்புமிகு சேகர்பாபு அவர்களுக்கும் என்னுடைய சார்பிலையும் நம்முடைய தொகுதி மக்கள் சார்பிலையும் நன்றி நன்றி நன்றி. இந்த மருத்துவமனைக்கு பேர் வைக்கிறது சம்பந்தமாக நம்ம சேகர்பாபு அவர்கள் என்கிட்ட வந்து கேட்டார். அப்போ நான் சொன்னேன், பெரியார் நகரில் இருக்கிற இந்த பெரிய மருத்துவமனைக்கு பெரியார் பேரையே வைக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அதான் பொருத்தமாக இருக்குன்னு சொன்னேன். ஏன்னா அவர் தான் நம்மளோட சமூகத்தில் நிலவன சமூக பிணிகளுக்கெல்லாம் மருத்துவம் பார்த்த சமூக மருத்துவர் அவர். இன்று பெரியார் பேரை சூட்டியதில் இந்த பெரியாரின் தொண்டனா பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நான். கடந்த 2023ஆம் ஆண்டு மார்ச் 8ஆம் நாள் 3 தளங்கள் இருக்கிற மாதிரியான மருத்துவமனைக்கு தான் அடிக்கல் நாட்டினோம். ஆனால் மக்களுடைய தேவைக்கேற்ப கூடுதல் வசதிகள் வேணும்னு இது விரிவாக்கம் செய்ய திட்டமிடப்பட்டு கடந்த ஆண்டு மார்ச் 7ஆம் நாள் அதுக்கான அடிக்கலை நான் நாட்டினேன். இன்றைக்கி 613 கோடியே 78 லட்சம் ரூபாய் செலவில் 6 அடுக்கு தளங்களில் 560 படுக்கை வசதிகளோடு 6 அறுவை சிகிச்சை அரங்கம், நவீன இரத்த வங்கி, புற்றுநோயில் பிரிவு, இருதயங்கள் பிரிவு, குழந்தைகள் நல பிரிவு, நரம்பியல் பிரிவு, மகப்பேறு பிரிவுன்னு எல்லா வசதிகளோடும் மிக பிரம்மாண்டமாக இந்த உயர் சிறப்பு மருத்துவமனை உருவாகியிருக்கு. நான் அடிக்கடி சொல்கிறது தான், நம்முடைய திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் கல்வியும் மருத்துவமும் தான் நம்முடைய இரு கண்கள். அதனால தான் கல்விக்கு கவனம் செலுத்துகிற மாதிரியே மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்த புதிய அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் உருவாகின்றது. மருத்துவமனைகளோட உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துறது, மருத்துவ கருவிகளை நிறுவுவதுன்னு மட்டும் இல்லாமல் நாடு போற்றும் திட்டங்களான மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம், நம்மை காக்கும் 48, சுகாதார நடைபாதை திட்டம் போன்ற ஏராளமான திட்டங்களை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் செயல்படுத்திக்கிட்டு வரோம். இந்த வரிசையில் இந்த பெரியார் மருத்துவமனையை நம்முடைய குளத்தூர் தொகுதியில் திறந்து வைக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இங்கே பணியாற்றக்கூடிய மருத்துவர்கள், செவிலியர்கள், பணியாளர்கள்னு எல்லாருக்கும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறது, உங்களை நம்பி மருத்துவம் பார்க்க வரக்கூடிய மக்களை உங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக பாருங்கள், பரிவோடு சிகிச்சை கொடுங்க. அதோட லட்சக்கணக்கான மக்களுக்கு பயனளிக்க போகிற இந்த மருத்துவமனை சுத்தமாகவும் சுகாதாரமும் இருக்கிற உறுதியை செய்யுங்க. நான் வாரத்துக்கு ஒரு முறை எப்படி வந்துடுறேன், வரும்போதெல்லாம் இந்த மருத்துவமனைக்கு வராமல் போக மாட்டேன் நான். அதே மாதிரி பொதுமக்களுக்கு நான் சொல்லிக்கிறது என்ன என்று கேட்டால், சுய ஒழுக்கம்தான் நம்ம எல்லாருக்கும் மிக முக்கியமானது. எனவே அதை பின்பற்றி பொது இடங்களில் தூய்மையை பேணி காக்கணும். ஏன்னா இது நம்முடைய மருத்துவமனை. ஒரு கட்டமைப்பை உருவாக்குறது எவ்வளோ முக்கியமோ அதை விட அதை பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம்.
எல்லா பிறந்த நாளுக்கும் ஒரு திட்டத்தை அறிவிப்புன்னு சொன்னீங்களே, இந்த பிறந்த நாளுக்கு என்ன திட்டம் அறிவிக்க போறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். மகிழ்ச்சியான இந்த தருணத்தில் மன நிறைவோட ஒரு அறிவிப்பை வெளியிட போகிறேன். மாற்றுத்திறனாளிகள் என்ற பெயர் கொடுத்து நம்ம சகோதர சகோதரிகளுடைய சுயமரியாதையை காத்தவர் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். அவருடைய வழியில் அந்த துறையை என்னோட பொறுப்பில் வச்சுக்கிட்டு நிறைய திட்டங்களை தொடர்ந்து நிறைவேற்றிக்கிட்டு தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கி கூட உட்கோட்ட அளவில் 9 மையங்கள், வட்டார அளவில் 38 மையங்கள்னு விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை திறந்து வச்சுருக்கிறேன். 4 விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை ஊர்திகளை துவக்கி வச்சிருக்கிறேன். இந்த வரிசையில் மாற்றுத்திறனாளி சகோதரர்கள் மற்றும் சகோதரிகளுக்கு அதிகாரத்தில் பங்களிக்க, அவங்களுடைய பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்த ஒரு அறிவிப்பை நான் வெளியிட போகிறேன். எல்லா உள்ளாட்சி அமைப்புகள்லையும் மாற்றுத்திறனாளிகளுக்கென்று உரிய பிரதிநிதித்துவம் வழங்கப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி மன்றங்களில் நியமன முறையில் உரிய பிரதிநிதித்துவம் வழங்குகிற வகையில் தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் சட்டம் 1998, தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 ஆகியவற்றில் வர சட்டமன்ற கூட்டத்தொடரில் அதற்குரிய தக்க சட்ட திருத்தம் கொண்டு வரப்படும். இதன் மூலம் உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகள் இடம்பெறுவது உறுதி செய்யப்படும். அவங்களுடைய குரல் உள்ளாட்சி அமைப்புகளில் ஒலிக்கும். அதிலே முக்கியமாக விளிம்பு நிலை மக்களான மாற்றுத்திறனாளிகள் அதிகாரம் பொருந்தி அவைகளில் இடம்பெறுவாங்க. பட்டியலின, பழங்குடியின, பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மையின மக்களும் அதேபோல் பெண்களுக்கும் அனைத்து அதிகாரமும் கிடைக்கிற நோக்கத்தோடு உருவானது தான் திராவிட இயக்கம். இந்த இயக்கத்தின் இலக்குகளை மெய்ப்பிக்கும் நம்மோட திராவிட மாடல் ஆட்சி தான் திருநர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் விளிம்பு நிலை மக்களுக்கும் அப்படிப்பட்ட வாய்ப்புகளை திறந்து விடுகிற அரசா இருக்கு என்பதன் அடையாளம்தான். மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் வழங்கக்கூடிய பிரதிநிதித்துவம் இதுதான் உண்மையான சமூக நீதி அரசு, பெரியார் அரசு. இது மாதிரியான திட்டங்கள் செயல்படுத்தக்கூடிய நேரத்தில் தான் நாம் ஆட்சி பொறுப்புக்கு வந்து நம்முடைய முற்போக்கான கொள்கைகளை செயல்படுத்துறதுக்கான பலன் விளையுதுன்னு மகிழ்ச்சி அடைகிறேன். இது போன்ற ஏராளமான திட்டங்களை ஏற்கனவே செஞ்சுருக்கிறோம், இனியும் தொடர்ச்சியாக செய்வோம். அப்படி தொண்டாற்றுவது தான் எனது வாழ்நாள் கடமை என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.